இப்போ ஒரு சிட்டிங் மினிஸ்டர் வந்து ஒரு சொத்து வாங்குறாரு. அவரு கணக்கு காட்டக்கூடியது பார்த்தீங்கன்னா, 10,00,000க்கு வாங்குன மாரி காட்டுறாரு. ஏன்னா, அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்க விலை 10,00,000. ஆனா, அந்த சொத்தோட மதிப்பு, ஆக்சுவல் மதிப்பு பார்த்தீங்கன்னா 1,00,00,000. இப்ப இந்த 90,00,000 வந்து பிளாக் மனியா கன்வெர்ட் ஆயிடுது ஃபர்ஸ்ட்டு. அவருக்கு மேல வந்து போடப்படக்கூடிய வந்து குற்றப்பிரிவு வந்து தடுக்கப்படுது. வருமான வரித்துறைக்கு அந்த 90,00,000க்கான டாக்ஸ் வந்து கட்டாம போயிடுறாங்க. அது இந்த வருஷம் மட்டும் முடியல. ஒவ்வொரு வருஷமும் வந்து இது நடக்குது. இங்க ஜெனரலா ஒரு பிராக்டிஸ் இருக்கு. இது ஜெனரலா என்ன பிராக்டிஸ்னா, 5 இயர்ஸ் ஒன்ஸ் தான் வந்து இந்த கைட்லைன் வேல்யூ வந்து ரிவைஸ் பண்றாங்க. அப்படி பண்ணும்போது இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல வந்து ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் கெயின், லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்னு ஒண்ணு இருக்கு. இப்போ ஒரு சொத்து வாங்கி நான் 2 வருஷத்துல விக்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ரூ. 10,00,000 சொத்து வாங்குறேன். நான் ரூ. 12,00,000 விக்கிறேன் அப்படின்னும்போது, அந்த ரூ. 2,00,000 நான் லாபமா ஈட்டுறதுக்கான பணத்துக்கான டாக்ஸ வந்து நான் கட்டணும். இப்போ நான் ஒரு காமன் மேனா நான் 10,00,000க்கு வந்து இந்த வருஷம் ஒரு சொத்து வாங்குறேன். 2 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அதே கைட்லைன் வேல்யூ தான் இருக்கு. நான் திரும்பி விக்கிறதுனவும் மார்க்கெட்ல வந்து நான் 50,00,000, 60,00,000க்கு விக்கிறேன். ஆனா அரசாங்கத்துக்கு நான் கணக்கு காட்டுறது வந்து அதே 10,00,000 தான் காட்டுறேன். அப்போ எனக்கு ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் கெயின் நான் கட்ட மாட்டேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ்ல எனக்கு வராது. கடந்த 2 வருஷமா வந்து வராது. இதெல்லாம் தாண்டி நீதித்துறைக்கு வந்து பல நூறு கோடிகள் வந்து வருவாய் இழப்பீடு ஏற்படுது. இத பத்தி நம்ம பேசணும்னா, ஒவ்வொரு துறையில எப்படி இது இம்பாக்ட் ஆகுது அப்படின்றத பத்தி நம்ம இனி வரும் காலங்கள்ல நம்ம அடுத்தடுத்த வீடியோல பதிவுல பார்ப்போம்.